ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா MI தரப்புல இருந்து அவங்க நெக்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதான் வந்து பண்ணா MIUI 12 வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா MIUI 13 வந்து வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா MIUI 12.5 அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு 0.5 வச்சு நமக்கு ஒரு புது ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ அதை நம்ம வந்து ஆன்சர் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம். சோ அது என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெடிகேட்டான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோ வந்து நீங்க இன்னும் பாக்கணும், ஒரு கார்டு வந்து செக் பண்ணி பாருங்க. அப்ப நம்ம வந்து பண்ண சொல்லி இந்த போனுக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது. இப்போதைக்கு சேனல் வந்து லான்ச் ஆயிருக்கு, நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ நம்ம வந்து இப்போதைக்கு இந்தியாவுக்கு வரக்கான டேட் எல்லாமே நமக்கு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. சோ அது எப்போ வருது, என்னென்ன போனுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. உங்க போனுக்கு வந்து பாத்தீங்கன்னா MIUI 12.5 அப்டேட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து MI டிவைஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம 4 லெவல் நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த MIUI 12.5 அப்டேட் வந்து என்னென்ன போனுக்கு வரும் அப்படின்னு பாக்குறதுக்கு மாதிரி இதுல என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன ஒரு குயிக்கா வந்து பாத்திரலாம். அவங்க மெயினா சொல்றது என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து லெஸ் CPU வந்து யூஸ் பண்ணும். போன MIUI 12க்கு இந்த MIUI 12.5 வந்து பாத்தீங்கன்னா 15% வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பவர் கன்சியூம் வந்து கம்மி பண்ணிருக்கோம். சோ நீங்க பேட்டரி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த MIUI 12.5 வந்து போனா கண்டிப்பா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெஸ்டான சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. சோ அதை நம்ம சைட்ல வந்து பாத்துருப்பீங்க. நம்ம வந்து இந்த ஹோம் ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் சூப்பரா வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரைட்ல டாங்கிள் லிங்க் பண்ணா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டாங்கிள் வந்துட்டு ஒரு இருக்கும், நம்ம வந்து ஈஸியா வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். சோ அந்த ஏரியா வந்து ப்ரீ டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டா இருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் டேப், வெர்டிகல் டேப் நம்ம ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. நம்ம Android 11 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம டீசென்ட் வேலை இப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த MIUI 12 எப்படி இருக்கு இப்படி ஒரு மேல ஒன்னு கீழே ஒன்னு வரும். சோ இது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க வந்து ஈஸியா வந்து மாத்திக்கலாம். 2 ஆப்ஷன் தராங்க. சோ நீங்க ஹரிசாண்டல் வேணாலும் வச்சுக்கலாம், வெர்டிகல் வேணாலும் வச்சுக்கலாம். சோ இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9 ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 9 ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கால், அதுக்கப்புறம் மெசேஜ், சோ இந்த டிஃபால்ட்டா நமக்கு இந்த MI போன்ல வந்து என்னென்ன ஆப் வந்து தேவைப்படுமோ அந்த ஆப் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப மத்த ஆப் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மத்த ஆப் எல்லாமே இருக்கும். பட் நம்ம வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரிமூவ் வந்து பண்ண முடியாது, டிசேபிள் கூட பண்ண முடியாது. அப்படி பண்ணனும்னா நம்ம வந்து டிவி கமெண்ட் எல்லாம் போட்டு வந்து நம்ம பண்ணணும். சோ இப்போ வந்து அப்படியே தேவை கிடையாது. ஜஸ்ட் அவங்களே வந்து நமக்கு டிஃபால்ட்டா அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைங்க அவங்களோட ஸ்கிரீன் ரெக்கார்டர் இருக்கு, அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டர். சோ இந்த மாதிரி எங்களுக்கு அந்த அவங்க ஆப் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா ஈஸியா நம்மளே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சோ இந்த விதமான ரூட் கோடிங் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. சோ அவங்களே டிஃபால்ட்டா நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு மெயினான சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஹோம் ஸ்கிரீன்ல அந்த ஐகான்ஸ்ல இருக்கும். சோ அந்த ஐகான்ஸ் வந்து எவ்வளவு சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஈஸியா வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து நிறைய மேஜர் அப்டேட் வந்து நமக்கு இந்த MIUI 12.5 இருக்கு. சோ நீங்க வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கார்டு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்னென்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லி டீடைலா போட்டிருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த MIUI 12.5 அப்டேட் வந்து என்னென்ன போனுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து கண்டிப்பா ஒரு அபிஷியல் ரிலீஸ். நம்ம சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷியலா அவங்க தரப்புலன்னு சொன்னதுதான். ஓகே, இந்த டிவைஸ் வந்து மினிமம் கொஞ்சம் போன் தான் விட்டுருக்காங்க. இது நமக்கு எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரல் எண்ட்ல வந்து ஏப்ரல் மிட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். சோ ஏப்ரல் மாசத்துல இருந்து நம்ம வந்து இந்த அப்டேட்ல ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, இப்போ என்னென்ன போன் வரும் அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச், தேர்ட் பேட்ச் அந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து என்னென்ன மொபைல் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா Mi 11, Mi 10, Mi 10i Pro, அதுக்கப்புறம் வந்து MI 10T, அதுக்கப்புறம் MI 10T Pro. சோ இந்த மொபைல்ல நமக்கு வந்து லேட்டஸ்டா அவங்க தரப்புல லான்ச் பண்ண டிவைஸ். சோ அதுக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்தியால யூஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தான் இந்த அப்டேட் வந்து வரும். இந்த போன் வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்தியாவுக்கு வரும்போது உங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்டேட் கிடைக்கும். சோ நீங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இருக்கீங்க. சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் கிடைக்கும். ஓகே, செகண்ட் பேட்ச் வந்து என்ன லிஸ்ட் இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். செகண்ட் பேட்ச் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா MI 10T Lite, MI 10 Lite, MI Note 10, அதுக்கப்புறம் Mi Note 10 Pro, Mi Note 10 Lite, Redmi Note 9, Redmi Note 9 Pro, Redmi Note 9s, Redmi Note 8, Poco F2, சோ Poco X3, அதுக்கப்புறம் Redmi 9, Redmi Note 9T. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிவைஸ் மட்டும் செகண்ட் பேட்ச் வந்து அப்டேட் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து எப்ப முடியுதோ அதே அடுத்து வந்து செகண்ட் பேட்ச் வந்து வரும். இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க, ரிமைனிங் டிவைஸ் வில் பி அப்டேட் லேட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லப்படாத போனுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வரும். பட் கொஞ்சம் லேட்டா வரும் அப்படி சொல்லிருக்காங்க. இதுல சோகமான விஷயம் சொல்லி வந்து பாருங்க, என்னோட போனே வந்து கிடையாது. Redmi K20, K20 Pro ரெண்டுக்குமே வந்து இல்லன்னு சொல்லிருக்காங்க. சோ அது பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா தான் செய்தி. ஆனா நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது நமக்கு தெரியும். சோ நான் கஸ்டமர் போட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிவைஸ்க்கு மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு இந்த MIUI 12.5 அப்டேட் வருது. தயவு செஞ்சு யாருமே வந்து என் போனுக்கு வருமா சொல்லி கேட்காதீங்க. சோ இந்த போனுக்கு மட்டும் தான் வரும். மத்த போனுக்கு எல்லாம் எப்ப வரும், எப்படி வரும், வருமா வராதான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து Redmi K20 நான் யூஸ் பண்ற அதே ஒரு பிளாக்ஷிப் பேஸ் 22,000 அந்த போனுக்கே இல்ல. சோ நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க Redmi Y1, Y2, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய
பழைய போன்ல வச்சிருந்தா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகே கைஸ், தான் நம்ம வந்து பார்த்தா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 12.5 அப்டேட் இருக்கிற எலிஜிபிள் டிவைசஸ். உங்க டிவைஸ் கீழே இருக்கா, கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து பண்ண உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து ரெட்மி போன் யூஸ் பண்றாங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அல்ல ஆல்னு செலக்ட் பண்ணாம போற நோட்டிபிகேஷனும் நல்ல வீடியோஸ் இருக்கிறேன். பாய்.